இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி முழுசாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். எடுத்து அப்படியே ஆற வச்சு நம்ம செக்கில் ஆட்டினா தாங்க இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருங்க. அந்த பச்சை மிளகா காரம் நல்லா சுருன்னு பிடிக்குதுங்க. அதுக்காக பச்சை மிளகா போட்டிருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் வேல்முருகன். வணக்கங்க, உங்கள் கோமதி வேல்முருகன். நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? முட்டை தொக்கு செய்கிறோம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம முட்டை தொக்குக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் என்னென்னு. சின்ன வெங்காயம் 200 கிராமுங்க, தக்காளி 200 கிராமுங்க, கருவேப்பிலை தேவையான அளவுங்க, எண்ணெய் 100 மில்லிங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனுங்க, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 3 டீஸ்பூனுங்க, மிளகாய் தூள் 1 டீஸ்பூனுங்க, சோம்பு 1 டீஸ்பூனுங்க, பொட்டுக்கடலை 50 கிராமுங்க, மிளகுத்தூள் 1 டீஸ்பூனுங்க, பூண்டு 50 கிராமுங்க, தேங்காய் 50 கிராமுங்க, பச்சை மிளகா 4ங்க, உப்பு தேவையான அளவுங்க, வேக வச்ச முட்டை 7. சரிங்க, நம்ம இப்போ அடுப்பை தச்சாச்சுங்க. இப்போ நம்ம வடை சட்டி வச்சு தேவையான பொருளெல்லாம் வணக்கி எடுத்துக்கலாங்க. சரிங்க, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாதி எண்ணெய் ஊற்றிருக்குங்க, இன்னும் பாதி எண்ணெய் இருக்குது. சரிங்க, எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா வணங்கணுங்க. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வணங்கின முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா நல்லா வணங்கிடுங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம எடுத்து ஆற வச்சு ஆட்டிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணங்கினாதாங்க நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டோடனே தேங்காயும் அது கூட போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி முழுசாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு, பொட்டுக்கடலை, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூனுங்க. சரிங்க, இப்போ எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. எடுத்து அப்படியே ஆற வச்சு நம்ம செக்கில் ஆட்டினா தாங்க இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்க, நம்ம இப்போ மசாலாலாம் செக்கில் போட்டு ஆட்டி எடுத்து வந்தாச்சுங்க. நம்ம தாளிக்கலாம். சரிங்க, நல்லா சட்டி சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம்.
சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு கருவேப்பிலையும் நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இப்போ ஆட்டி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க. நீங்களும் இந்த பதத்தில் ஊற்றுனீங்கன்னா தான் நம்ம கொதித்து வரக்குள்ளே அந்த எண்ணெய் மேலே பிரிக்குள்ள நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வணங்கக்குள்ளே கொஞ்சம் போட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிச்சு முன்னாடி நம்ம முட்டையை போட்டுக்கலாங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா அடுப்பு எரிச்சு விடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ முட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கீரல் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, முட்டையை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டை தொக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. நான் அவளோட எதிர்பார்த்தது, நீங்களும் அவளோட எதிர்பார்த்தது முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகா எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கேன். அந்த பச்சை மிளகா காரம் நல்லா சுருன்னு பிடிக்குதுங்க. அதுக்காக பச்சை மிளகா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாடு நான் சாப்பிட்ருக்குறேன். இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட பெட்டராக வேறு ஏதோ ரெசிபியோட புது ரெசிபியோட செஞ்சோம். இது மட்டும் நன்றி வணக்கம். வேல்முருகன், கோமுதி வேல்முருகன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து இவங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.